தடையை அகற்றி வழிகளை திறப்பார். அதை பற்றி ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை உயர்த்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே.
ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளை வழிகளாக்குவார், பாதைகளை செவ்வையாக்குவார், சரி பண்ணிடுவார். இந்த நாட்களிலும் உங்களையும் சரி பண்ணுவார், உங்க வழிகளையும் சரி பண்ணுவார், பாதையும் செவ்வைப்படுத்துவார். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி கனமண்ண போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன். இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்தி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 64:4 நாம் பார்க்கும் பொழுது, தேவனே உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் வேறு யார் கிரியை செய்யக்கூடும் என்று ஒரு உருக்கமான ஜெபத்தை அங்கு ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். தேவனே உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பல வேலையில் நம்மெல்லாம் காத்திருக்கிறோம். வேலை படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகலாமா, அல்லது இங்கேயே நல்ல அரசாங்க வேலை கிடைக்குமா காத்திருக்கிறோம். திருமண வாழ்க்கைக்கு நம்ம காத்திருக்கிறோம். திருமணம் முடிஞ்சிருது, குழந்தைக்காக காத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக மனிதன் காத்திருக்கிறார். இந்த காத்திருத்தலை பற்றி நான் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:14 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். பல வேளைகளில் ஒரு காரியம் நடக்கலை, தாமதமாகுது, தள்ளி போகுதுன்னா இருதயம் சோர்ந்து போகுது. அப்போ என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருங்களே. தாவீது அதைத்தானே பல இடத்துல சொல்கிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சங்கீதம் 40:1 சொல்லுகிறார். போன வாரத்தில் செம்பட்டி வானத்தின் வாசலில் ஒரு அம்மா தேடி வந்தாங்க. காலை ஒரு 7 மணி இருக்கும். நான் பைபிள் வாசித்து கொண்டிருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு காரில் தன்னுடைய பேரனை அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது ஒரு ஆலயமா சர்ச்சா அப்படின்னாங்க. ஆமாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே வந்தால் அற்புதம் நடக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்க. யார் சொன்னா? அப்போ நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன், பேர பிள்ளைகளாம் சொத்தை எழுதி வாங்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க. மனமுடைந்து போனேன். தற்கொலை செய்யலாமா? வேதனை, தூக்கமே இல்லை, ஒரு வாரம் கஷ்டப்படுறேன். இது கோபத்தில் நான் ஒரு காவல் நிலையத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி போகும்போது எதிர ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
காதில் ஒன்றும் இல்லை, மூக்கில் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, என்னம்மா உன்னை பார்த்தா கவலையாக இருக்குது, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஏன்? இந்த மாதிரி என் பிள்ளைங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அதான் நீ பார்த்தேன், உன் முகமே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் செம்பட்டியில் வானத்தின் வாசலுக்கு போங்க, அங்கே ஒரு தெய்வம் இயேசு இருக்கிறார், அங்கே போனீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்கும். இவங்க அப்படியே கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் திரும்பிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. அதை பற்றி அவங்க நினைக்கவும் இல்லை, வந்துட்டாங்க. ஒரு இரவு 1 வாரம் கழித்து அவங்க தூங்கும்போது கனவுல ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஏன் நீ இன்னும் அந்த ஆலயத்துக்கு போகலை, ஏன் இன்னும் போகாமல் இருக்கிற? அந்த இரவு அவங்களுக்கு தூக்கமே வரல. காலையில் எழுந்தாங்க, தன் பேரனை அழைச்சி காரில் கூட்டி கொண்டு வந்து, நான் தான் அங்கே இருந்தேன், என்கிட்ட வந்து பேசுனாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை. நான் சொன்னேன், பிள்ளைகள் கைவிடுவாங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று அவங்களுக்கு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார், நாளை தினம் ஒரு உபவாச ஜெபருக்கு வந்துருங்கன்னு. வந்துட்டாங்க. அடுத்த நாளும் ஒரு சமாதானம், முகம் ஒரு மாற்றம், ஒரு அமைதி, தற்கொலை என்ன மாறியது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவனை அறியாத ஒரு அம்மா வந்து கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்க வரும்போது ஆண்டவர் அவர்கள் சூழ்நிலையை மாற்றினா, கர்த்தருக்காகவே காத்திருக்கிற, வேதத்தை நம்புகிற, ஜெபிக்கிற உங்களை அவர் மறந்துடுவாரா? மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீரே இல்லாமல் வேறு யார் நன்மை செய்ய முடியும் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் எந்த காரியத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு நன்மையை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே தான் ஏசாயா 25:9 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே நீரே என் தேவன், இவருக்காகவே காத்திருக்கிறோம் என்று சொன்னார். உலகத்துக்காக அல்ல, வசதி வாய்ப்புக்காக அல்ல, தேவனுக்காக காத்திருங்கள். அவர் உங்களுக்காக மனம் இறங்கி இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு வழியை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு வழி திறக்கப்படட்டும் என்று பல நாள் காத்திருந்து ஒரு அற்புதத்துக்காக கெஞ்சுகிறார்களோ, அந்த காரியத்திலே உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் வேறு யாரப்பா நன்மை செய்ய முடியும்? இந்த நாளிலும் அவர்களுக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.